காலையில் டே ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்படியே வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. நல்லா வந்து குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறமே ஒரு 11 மேலேயே வந்து ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து பீரியட்ஸ் வர அந்த டேஸ் வந்து ரெடிங்க ஆரம்பிச்சிருச்சா. ஸோ வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாடி பெயின்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. தூங்கவும் வந்து வரமாட்டேங்குது. இருந்தாலும் வந்து தூங்கணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து தட்டாம்பயிரில் வந்து குழம்பும் வாழைப்பூவை வந்து நாளே வந்து நல்லா வந்து ஆஞ்சி மோரில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து சூப்பராக வந்து இருந்தது. அதில் வந்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகியில் வந்து அடை மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. பாப்பாவுக்கும் இந்த தட்டாம்பயிர் குழம்புலேயே வந்து சாப்பாடு வச்சுட்டு அவளுக்கு எக்கு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ பொரியல் வந்து கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு வந்து இந்த ராகி மாவு ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு மசிச்சு அந்த மாவு கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுட தெரியாமல் கொஞ்சம் தட்டையாக வந்து சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாவு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு நல்லா ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் சூப்பர் சாஃப்டாக வந்து இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது.